guys, welcome to BJ Views. என் பேர் பூஷன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் வந்து பாழடைஞ்சு போய் ரொம்ப பழசாரிது. ஏன்னா ஃபிஷ் எல்லாம் செத்து போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஃபிஷ் டேங்க் செட்டப் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம இந்த ஃபிஷ் டேங்கை தான் வந்து க்ளீன் பண்ணி ஃபிஷ் எல்லாம் விட போகிறோம். ஃபிஷ் டேங்க் ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்குது. அதுவும் இந்த பைக்குக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க. இந்த ஃபிஷ் டேங்கை தான் நம்ம வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணி இதுக்குள்ளே ஃபிஷ் எல்லாம் விட போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம பர்ச்சேஸ்க்கு கிளம்பிடலாம். நான் இப்போ உங்களை அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த ரூஃபை வச்சு தான் நம்ம ஃபிஷ் டேங்க்குக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் வாங்க போகிறோம். இப்போ எங்கள் அப்பா அங்கே கார் நிறுத்திட்டு இருக்காரு. ஸோ காய்ஸ், நம்ம இங்கே தான் வாங்க போகிறோம். மித்ரா அக்வேரியம் வந்துட்டோம். அங்கிள், இந்த ரூஃபுக்கு இந்த ரூஃபோட டேங்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வேணும் அங்கிள். ஸ்டாண்ட் ஆமாம், ஃபெவிக்விக் போட்டுக்கலாம். இந்த ஸ்டாண்டாப்பா 400. நான் யூடியூப்ல பார்த்தேன். நாங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு வரோம். இல்லை கரெக்டாக இருக்கும். இதோ அந்த இதை வச்சு பாரு, வச்சு பாரு. கரெக்டாக இருக்கும். 400. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் கூட ஏதோ 20 ரூபீஸ்னாங்க. தெர்மாகோல் வச்சு தான் வைக்கணும். ஆமாம், அப்போதான் ஸ்க்ராட்ச் ஆகாது. ஓ, ஃபிஷ்ஷிங் இருக்கா? சூப்பர், வாங்கிக்கலாம். என்ன ஃபிஷ் வாங்க போகிறேன்? அது முன்னாடி டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாற்றணும். வாங்க ரைஸ், நம்ம வந்து எல்லாம் பார்க்கலாம். ஓ, வெளியே விடணுமா? ஒரு நிமிஷம் ரைஸ். நிறைய இருக்குங்க. இதெல்லாம் எவ்வளோண்ணா? 20 ரூபீஸ். தெரியலையே, வீட்டில் தெரியலையே. இதில் இருக்க எல்லாமே 20 ரூபீஸ். ஆனால் இதில் இருக்க எல்லாமே 20 ரூபீஸ். ஒன்றா? சரி, ஓகே. அப்படி கூட இருக்கலாம். தானப்பா, இதான் 20 ரூபாண்ணா. இதான் 40. நிற்கும் அடியில் இருக்கேன். நம்ம இதுவே எடுத்துக்கலாம். பெபிள்ஸ் நல்லா இருக்கும். வாங்க நம்ம. என்னம்மா கேமரா டார்க்காக தெரியுது. சின்ன சைஸ் இல்லையா? வாங்கி அதோட மிக்ஸ் பண்ணிடலாமா? நம்மளுக்கு கரெக்டாக இருக்காதுப்பா. இல்லை, இந்த சைஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு வச்சிருந்தோம். இந்த சைஸ் தான் வச்சிருந்தோம். அது வந்து கல் கரைஞ்சி போச்சு. நல்லா, ஆமாம், வேண்டாம், விட்டுருங்க. நல்லா வெயிட்டாக தான் இருக்கானா. ஃபுட்டுப்பா, ஃபுட்டு எக்ஸ்பைரியாக இருக்காதுல்ல? அப்போ ஓகே இருக்குல்ல. ஆனால் நிறைய இருக்கா, கொஞ்சமாக இருக்கா தெரில. அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஒன்று எடுத்துக்கோ. இது சரி, இது மட்டும் அது ஒன்று எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோ. ஒன்றா 2? சரி, ஓகே, 2 எடுத்துக்கலாமா? ஓகே, இது 2 ஹோட்டல் அங்கிள். அடியில் 400 ரூபா தானே? 2 வேறு ஃபுட்டு 480. 480. ஏதோ கம்மி பண்ணணும். கடை தேடி வந்திருக்கான் அந்த பையன். ஆமா, யூடியூப்ல பார்த்து எனக்கு சூப்பரா. ஆக்சுவலி நானே
யூடியூப் தான். யூடியூப்ல பார்த்துட்டு ஏத்துனாங்க. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதே ரேட்டு தான் இப்பயும் வச்சிருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையே 2024 நம்ம போட்டுருந்துச்சு. அப்படியா? பரவாயில்ல. வேற ஏதோ ஒரு அக்கா வீடியோ போட்டாங்க 460. நம்ம வந்து இது ரெண்டுமே இந்த ஃபுட்டு அப்புறமா அங்கே இருக்க அந்த ஸ்டாண்டு தான் வாங்கியிருக்கோம். ஏற்றலான்னு தான் நினைக்கிறேன், கன்ஃபார்ம் தெரியலையே. ஓகே, இப்போ நம்ம எடுத்துன்னு காரில் போகிறோம். காரில் போய் வச்சுட்டு நம்ம மீன் பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்னும் போயிட்டு இன்னும் என்ன பண்ணோம், மீன் தொட்டி க்ளீன் பண்ணணும், கல் வைக்கணும், கல் கழுவணும். இந்த ஸ்டாண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீன் தொட்டியை கழுவு தான் பெரிய மேட்ரு காய்ஸ். மீன் தொட்டி கழுவிட்டோன்னா மற்றதெல்லாம் ஈஸி தான். அது ஸ்டாண்டு மேலே வைக்கிறது தர்மாக்கோல் நம்ம போகும்போது வாங்கிக்கலாம். காருக்கு வந்துட்டோம். தூக்க முடியுதாப்பா? உள்ள நல்லா எச்சுக்கா தள்ளுங்க. ஓகே. ஏறுங்க. ஏறணுமா? மீனுப்பா? மீன் வேற கடையில். ரொம்ப கம்மியா இருக்குடா. சரி அப்ப வாங்க அந்த சைடு போயிடலாம். வண்டி நிறுத்த முடியுமா? சரி வாங்க டாடி. இல்ல இது வேணா ஒன்று வாங்கிக்கலாமா? இது 100 தானே? இது இது 100. உள்ள ஏத்தினா 80 வரும். இது புத்த டவுன். இது சின்னதாவே வாங்கலாம், சின்னதாவே வாங்கலாம். இது ஃபைட்டரா? இது கருப்பு கலர். ஆமா, அந்த அளவுக்கு ஃபிஷ் கலெக்ஷன் இல்லப்பா. வேற கடை போவாங்களா? 60 ரூபாய் வாங்கி கையடிச்சோ 60. இதோ பாருங்க, குருவியெல்லாம் இருக்கு. சரிப்பா, இப்போ என்ன பண்ணலாம்? அது டேங்க்குமா? ஸ்டாண்ட் இல்லை. சரி, இல்லை வேறு கடை போகலாமா? வாங்க வேறு கடை போகலாம். 150 ரூபா. இது ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து மீன் வாங்க தான் போயிட்டுருக்கோம். மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. மீன் ஃபில்ட்ரு வாங்கினா முடிஞ்சுது. இப்போ நம்ம மீன் வாங்க தான் போயிட்டுருக்கோம். நான் இப்போ மீன் வாங்குற இடத்துல போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம மீன் வாங்க தான் போகிறோம். வாங்க மீன் வாங்க போகலாம். வெயில் மண்டை பொழக்குது காய்ஸ், செம்ம வெயில். நானும் எங்கள் அப்பா மட்டும் வந்திருக்கோம். ஜோஷ்னாவும் எங்கள் அம்மாவும் அங்கே இருக்காங்க. இங்கே போகலாமா? ஓ, டாக்லாம் இருக்குது காய்ஸ். நான் உங்களுக்கு போகும்போது காட்டுறேன். நம்ம போயின்னு இருக்கலாம். இந்த கடையில் தான் வாங்க போகிறோம். என்கே அக்வாரியம் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல். கொடுங்க ஒன்று, அது கொடுங்க. அது எவ்வளோப்பா? 100. ஃபுட்டு இருக்காமா? ஃபுட்டு வாங்கிட்டோம்ல. ஃபுட்டு வாங்கிட்டோமே. இது வேணுமா? சீனரி வாங்கிக்கலாம், ஒன்று வாங்கிக்கலாம். அது பழசாயிடுச்சுன்னா அது ரொம்ப பழசாயிடுச்சு. அது அப்படியே செட் ஆமா? அது நம்ம அதான் எங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கணுமா? சரி, எவ்வளோடா நம்ம சைஸ்? அது
நம்ம இந்த டேங்க் சைஸ் இருக்கும்பா. இந்த சைஸ் வருமா? புரியுது வந்துடும். சரி கூட நான் பார்த்துக்கிறேன். பண்ணலாம் ரூமில் போடலாமா? இது ஃபில்டர் இருக்காமா? சார் கரெக்டாக இந்த சைஸ் தானா? ஆமாம் ஆமாம். ஹைட் வேணா டிஃபர் ஆகும். மாத்திரா பின்னாடி தம்பி சாரிடா. ஓகே காய்ஸ், நம்ம வந்து இந்த மீன் அப்பா அந்த ஃபில்டர் காமிங்கப்பா. இந்த ஃபில்ட்ரு இந்த சீனரி தான் வாங்கியிருக்கோம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து 320 நம்ம வந்து இப்போ டேங்க் கிளீனர் வாங்க போகிறோம். டேங்க் கிளீனர் வாங்க போகிறோம். அங்கிள் டேங்க் கிளீனர் இருக்கு அங்கிள்? டேங்க் கிளீனர் பதிலே சொல்ல மாட்டாங்க. அப்பா அப்பா இங்கே பாருங்கண்ணே, நண்டு நண்டு இதெல்லாம் நண்டு. இது பாருங்க கேளா கேளா இது தேளு. அதான் நான் அது லாப்ஸ்டர் நினச்சேன். நமக்கு இங்கே இந்த கடை செட் ஆகல, நம்ம வேறு கடைக்கு போகிறோம் வாங்க. ஓகே காய்ஸ், நான் வந்து டேங்க் கிளீனர் வாங்கிட்டேன். ஆனால் அதை என்னால் உங்களுக்கு காட்ட முடியல. ஏன்னா ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆனதுனால என்னால் அங்கே வீடியோ வந்து அந்த இடத்துல எடுக்க முடியல. இந்த இப்போ வாங்கிட்டேன், இப்போ பார்த்துக்கோங்க. இந்த 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 இதுதான் வாங்கியிருக்கோம். நம்ம ஒரு பேர் வாங்கியிருக்கோம். அடியில் பார்த்து தெரியும் 2 இருக்குது. தண்ணி ஏன் ப்ளூ கலரில் இருக்குன்னா மருந்து ஊற்றிட்டு இருக்கறனால ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ நான் வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனதில் இந்த ஒரு ஸ்டாண்டு, 2 டேங்க் கிளீனரு, 5 பேர் கோல்டு ஃபிஷ்ஷு, இந்த சீனரி பேப்பரு, இந்த கூழாங்கல், 2 டெக்கரேஷன் ஃப்ளவரு, ஃபில்டரு, அதுக்கப்புறமா இந்த ஃபுட்டு, இதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம் காய்ஸ். இப்போ இந்த எல்லா பொருளும் வச்சு நம்ம வந்து நம்ம டேங்கை வந்து அசம்பிள் பண்ணி நம்ம டேங்கை வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் இப்போ இந்த டேங்கை அசம்பிள் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காய்ஸ், நாங்கள் பாட்டு வாங்கின்னு வந்துட்டோம். இந்த ஸ்டாண்டெல்லாம் வாங்கின்னு வந்துட்டோம். ஆனால் இப்போ வந்தப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனையை காத்துட்ருக்கு. என்னன்னா இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இடம் இல்லை காய்ஸ். இங்கே பாருங்கள், இருங்க நான் உங்களுக்கு கேமரா திருப்பி காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க காய்ஸ், வச்சா இங்கே வைக்கலாம். இந்த குருவி கொண்டு எப்படி தள்ளிட்டு இங்கே வைக்கலாம் காய்ஸ். ஆனால் வச்சா கூட அதுக்கு வந்து இந்த ஃபில்ட்ரு லைட்டுக்கெல்லாம் கனெக்ஷன் ஆகுது காய்ஸ். லைட்டுக்கான கனெக்ஷன் இங்கே இருக்குது, பட் ஃபில்ட்ருக்கான கனெக்ஷனு இந்த இந்த ஸ்டெபிளைசர் பின்னாடி ஒரு ஒயர் இருக்குது, அதில் மாற்றலாம். பட்டு இந்த ஃபில்ட்ரோட லென்த்து வரல, அதுதான் இப்போ பிரச்சனை. அதனால் நாங்கள் இப்போ வந்து ஒரு பொருள் வாங்கினோம். அது என்னென்னா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் தான் வாங்கி போடணும். அதுவும் அதுக்கப்புறம் இதில் வைக்கிற இந்த தெர்மாக்கோல் வாங்கினோம். இதில் தெர்மாக்கோல் வச்சுட்டு இந்த கிராஸ் ஷீட்டை வந்து கட் பண்ணி இந்த கிராஸ் ஷீட்டையும் இங்கே இந்த டேங்க்கில் இந்த ஸ்டாண்டில் வச்சிட்டோன்னா நமக்கான செட்டப் கம்ப்ளீட் ஆகிடும். நான் செட்டப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் பழைய பெபிள்ஸ்லாம் போட்டோம், புது பெபிள்ஸை போட போகிறோம். புதுசாக ஷீட்டு போட்டாச்சு. பாருங்கள், நம்ம இந்த பக்கெட்டில் இருக்க தண்ணியை தான் ஊற்ற போகிறோம். அதனால் இந்த தண்ணிக்கு ஏற்ற இந்த தண்ணியோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதுங்களோட தண்ணியை மாறணுன்ட்டு நான் வந்து இந்த தண்ணி செட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து புதுசாக வாங்கின பெபிள்ஸை கழுவிட்டு இருக்காரு. அவர் கழுவிட்டு வந்தோடனே நம்ம போட்டுடலாம். இது போதும், இந்த சைடு போதும். அப்படிதான். ஓகே,
கோலி இந்த 1 இது 2 அது 3 கோலி இருக்கு. நிறைய இருக்குப்பா போதும் பையன். ஏன்ப்பா தண்ணியோட போட்டீங்க? பரவாயில்ல. பரவாயில்ல. நம்ம எப்படியோ தண்ணி ஊற்ற தான் போகிறோம். செடி எடுத்துக்கலாம். நான் 1 ஃபஸ்ட்டு மீன் போட்டதுக்கு அப்புறம் போடலாப்பா. அப்பா மறந்துட்டோம். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் தானே கல் போடணும். அது ஒன்றும் பார்த்து ஸ்க்ராட்ச் ஆகிடும். உள்ளே வச்சுட்டு தண்ணி அந்த கல்லெல்லாம் அப்படியே ஒன்றும் வராது, மேலே வராது. அது வந்தால் இப்போ நல்லா இருக்கு. வந்தால் பதிச்சுக்கலாம் பாப்பா. ஆ ஓகேப்பா. அந்த தண்ணி அந்த இதுலேருந்து எடுத்துன்னு எதில் டப்பால எதுக்கு பிப்பிள் டப்பா இப்போ எடுத்துன்னு வந்தேனே. ஊற்ற போறீங்களா அதில்? அப்பா அது எந்த இடம் செட் பண்ணிட்டு ஆமா. இல்லைன்னா கஷ்டம் எப்படி தூக்கி போடுங்க. அப்போ அந்த தண்ணியெலாம் வெளியில் எடுங்க. இங்கே தான் போடணுமா? அந்த பக்கம் எடுக்கலாம்ல, பிப்பிள் டேபிள் அந்த பக்கம் தள்ளி. ஓகேப்பா. ஓகே. ஃபர்ஸ்ட் யோகா மேட் எடு. ஜானி இதை பிடிச்சிக்கோ, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அது உள்ளே இருக்கட்டும். அது உள்ளே இருக்கட்டும். கேனை அப்படியே தள்ளிடலாம். இந்தா யோ கம். கண்ணு போட்டு ஒரு நிமிஷம். ஓரம் போ. இங்கே தான் வைக்க போறீங்களா? வீடியோவில் தான் இருக்கு ஏற்கனவே. அதான் வீடியோ ஆனில் தான் இருக்கணும். ஆனில் தான் இருக்கணும். எடு வீடியோவை. ஆன்ல தான் இருக்கு. அதான் எடு. எடுத்துன்னு ஏய், ஸ்னூப்பியோட இது டைட் வச்சுக்கோங்க. பெல்ட்டு. அது நான் ஆல்ரெடி டைட் கொடுத்தப்பா. சரி ஓகே. ஐயே ஒரு மாதிரி திரும்பிச்சுட்டா. இப்போ வீடியோ போயின்னு தான் இருக்கா? ஆமாம் பார்த்தாலும் இல்லை. கைஸ் கம்ப்யூட்டர் டேபிளுக்கு இதுவா அடியில் சைடில் இருக்கிற மாட்டேங்குது. அப்படியா? ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டாக தான் வைக்கணும். அது மிஸ்டேக் தான் வைக்கிறது. நீங்கள் இப்படி வைங்க ஸ்ட்ரைட்டாகவே. அதான் ஸ்ட்ரைட்டாக தான். இது ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வாசலுக்கு ஸ்ட்ரைட் அதான் இப்படி வாசல் ஸ்ட்ரைட்டாக இங்கே பத்துமாப்பா அந்த இடம். குருவி குண்டு கொஞ்சம் அது பாரு. அது காரோட ஸ்பேர் பார்ட்ஸ்ப்பா. அதெல்லாம் கடையில் கைலாம் கடைக்கு போட்டுருங்கடா. கைலாங்கடைக்கு போடணும். வேணா வேணா எடுத்து அப்புறம் திருப்பி கேட்பாரு அப்பா. இல்லைம்மா, கார். மாத்துறதுமா மாட்டியாச்சு அதெல்லாம். நான் இப்போ தான் பெருக்கு நான் சொன்னேன் அப்போவே எந்த இடம் சீக்கிரம் இது ஆ, பண்ணுங்க. அப்பவே சொல்லிட்டாரேம்மா, அப்பா இங்கே தான் வைக்க போகிறோம். இந்த பக்கம். குருவி குண்டு எடுத்து இந்த பக்கம் தானே வைக்க போகிறேன் நீங்கள். ஆமாம், குருவி எடுத்து இப்படி வச்சுருவோம். வெயிட் ஆகும் மாட்டுச்சா கல் எல்லாத்துமே. அந்த டேப்ல பிடிச்சது அப்படிதாம்மா இருக்கு. கலக்கலா இருக்க மாதிரி இல்லைம்மா தண்ணி. ஆமாம் ஆமாம். அப்பா நான் ஒன்று விட்டா ப்ளீஸ் ப்ளீஸ். நான் புரியுதே. நான் இல்லைடா கையில் பிடிச்சி விடாத, அப்படியே அப்படியே ஊற்றிடு. இல்லை இல்லை அது ஆய் போயிருக்கு. பாப்பா ஆய் போயிருக்குப்பா. பிடிச்சி விடலாம் அப்போ. அமைதியா இருக்காடா. அது பொறுமையாக பிடிச்சி விட்டா போதும். கை நல்லா சோப் போட்டு கழுங்க அப்புறமா. ஊரே பாப்பா. இல்லையா? தண்ணியை திரும்ப கீழே ஊற்றிடு. ஊற்றிட்டு வா, ஊற்றிட்டு வா. என்ன பாப்பு? என்னப்பா இத்தனை பிடிச்சி விட்றீங்க? கெத்து தான்ப்பா நீங்கள். பொறுமையாக நல்லா டைட்டாக பிடிச்சி, ரொம்ப டைட்டாக பிடிக்காத. பயப்படாத, அது ஒன்றும் பண்ணாது. கடிக்காது. நீ வேற கம்மி கீழே போட்டுறாது. அப்படி தான் பிடி. வந்துச்சு பாரு. நல்லா பிடிச்சி. புடி 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 அம்முங்க. அமுக்காத, ரொம்ப அமுக்காம அப்படியே துள்ளிடாண்டி. இவளுக்கு பிடிக்கவே தெரிலப்பா இவளுக்கு. எனக்கு அப்பா எப்படி இது பண்ணுறாரு பாரு. அப்படியே பிடிச்சிக்கணும் அதை. கை எத்தனவா லாஸ்ட்
காலியா இந்தா எடுத்து கீழே ஊற்றிடுங்க. இது எங்கள் மருந்து தானே. ரூஃபு. அப்பா கிட்ட கூட நான் இப்போதைக்கு செட் பண்ணலாம். அப்புறமா தண்ணி அதை செட் பண்ணலாம்ல. இது பிச்சுச்சுடா. அது பரவாயில்லப்பா, அது பேக்கு தானே, அது உங்களுக்கு தெரியாது. ஆமாப்பா, அது ஃப்ரண்ட்லேயே பிஞ்சிருக்கோ. ஆமாம், செவிடி பற்றி விடு, ரெடி பண்ணலாம் அதை. நல்லா இருக்குல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் தெளிஞ்சிடும்டா தண்ணி. அப்போ எடு வீடியோ. தண்ணி லீக் ஆகுதுப்பா. ம், தண்ணி லீக் ஆகுதா இல்லை நீங்கள் ஊற்றும் போது வந்து தண்ணி? ஊற்றும் போது வந்திருக்கோம், பார்த்துக்கலாம். ஆமாம், கீழே நான் ஊற்றிருக்கேன். பாருங்க, நல்லா இருக்குல்ல. போட்டுருக்கு வரலாம். ஒயிட் கலர். ஏய், ஷாக்கே கடி போகுது. வேற கலர் இல்லையா? ஒரு டேங்க் கிளீனரு, இன்னொரு டேங்க் கிளீனரு. ப்ளூ மாதிரி ஒன்று இருக்குமேடா, இல்லையா? இருக்கு. ஒரு நிமிஷம் இதை புடி, ஒரு நிமிஷம் இதை புடி. ஜோ, இதை புடி. எங்க இருக்கு கலர்? புடி, இதை சொல்கிறேன், வெயிட் பண்ணு. லைட் ஓடுது எது லைட் ஓடிச்சா? சார் எங்கடா ஓடி? கோய் டைட் பண்ணுறேன், லூஸ் ஆகுது அவ்வளோ. இப்போ ஓடுவா இல்லை ஒயிட் கலரில் ஒன்று வச்சு அது கீழே போய் ரூஃப் கீழே விழுந்துச்சு. இல்லை, அது விட்டணும் கண்ணு. ஒரு ரெண்டு பக்கம் அதை அப்படியே விட்டோன்னா ரூஃப் சுத்தமாக போயிடும். போதும் விட்டுரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் அந்த நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சேரும். பாய் பாய்.